பாமகன்னு சொல்றதை விட ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த தியாகிகளுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தியாகிகளோ அந்த தியாகிகள் குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதை நீங்க சொல்லுங்க. 25 பேர் உயிரை விட்டு கட்சி வளர்த்து கொடுத்தாங்க. அந்த 25 பேர் செத்ததுனாலதான் இன்னைக்கு கட்சியை உருவாச்சு. சரிங்களா? அது அவங்க சாகலன்னா அவங்க சாகாம ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்க போறதுல அந்த போராட்டம் அவ்வளவு பெரிய போராட்டமா தமிழகம் முழுவதும் தெரிஞ்சிருக்க போறது இல்ல. அந்த 25 பேர் உயிரை விட்டு உங்களுக்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த தியாகிகளை ஏதாவது ஒரு இடத்துல அன்புமணி அவர்களோ இல்ல ராமதாஸ் அவர்களோ இது வரைக்கும் அடையாளம் காமிச்சிருக்காங்க. பாமக கட்சிக்கு தலைவர் ஆயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி இளைஞரணி தலைவர் ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி சிஎம் கேண்டிடேட் உங்களை தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. தனியா நிக்கும் போது நீங்க தான் சிஎம் கேண்டிடேட். அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா சீட்டு கொடுத்து உங்களை ஹெல்த் மினிஸ்டர் தனியுமே உங்களுக்கே கொடுத்திருக்காங்க. அந்த 25 பேர் குடும்பத்துல ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் இல்லையா? உங்களுக்கு யாரே ஒருத்தர் அடையாளம் காமிச்சிருக்கு. நான் கேட்கறது நீங்க அவங்களுக்கு நினைவு தூண் வச்சுட்டு அந்த நினைவு தூண்ல போய் மாலை போடுறது ஒரு விஷயம் கிடையாது. 25 குடும்பத்துல யாரையா ஒருத்தர் முன்னேற்றி விட்டுருக்கீங்களா? அவங்க குடும்பத்துல யாரையா ஒருத்தர் அடையாளம் காமிச்சு இவங்க தான் அந்த குடும்பத்தோட வாரிசு. இவங்க நம்ம இன்னைக்கு உங்க பேரனை உங்க அப்பா மேடையில சொல்றாரு, அவர் தான் இளைஞரணி தலைவர் முகுந்தன் தலைவர். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். ஏன் அந்த 25 குடும்பத்துல யாரும் பேர வயசுல யாருமே இல்லையா? உங்க பேரனோட வயசுல அந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளை பையன் இல்லையா? ஆம்பளே அந்த குடும்பத்துல அழிஞ்சிட்டாங்களா? இல்ல பெண்மணிகள் யாரும் இல்லையா? என் சமுதாய பெண்கள் இளைஞரின் தலைவரா வரக்கூடாது. வந்தா உங்க குடும்பத்திலே தான் எல்லாரும் வரணுமா? இந்த தியாகிகளுக்கு இது வரைக்கும் ராமதாசோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு?